நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். அந்த சம்பளத்துக்கு அவர் டாக்ஸ் கட்டினார்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா 35 கோடி ரூபா அவர் கையை விட்டு கட்டணும். அப்போ கட்டினார்னா என்ன ஆகும்? அவருக்கு 240 கோடியாக மாறும். ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா, இந்த டாக்ஸையும் வந்து தயாரிப்பாளர் கட்டணும். அப்படி இருக்கும்போது இவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 275 கோடி பிளஸ் தயாரிப்பாளர் கட்ட ஒரு 35 கோடி ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 325 கோடி கிட்ட. இப்ப இந்த வழக்கு நேத்திக்கு வந்து நீதிபதி வந்து இந்த வீட்டை ஜப்தி பண்ணி பணத்தை எடுத்துக்கலான்னு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஆர்டர் யாருக்கு ஃபேவரா போட்டிருக்காரு அப்படின்னா, தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவருக்கு ஃபேவரா போட்டிருக்காரு. அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.25 கோடி ரூபா வந்து இந்த படத்துக்கு, அதாவது ஜெகஜால கில்லாடிக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3.25 கோடி ரூபா பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தது பல வருடங்களா வட்டி நிலுவையில் இருக்கு. கிட்டத்தட்ட 30% வட்டி. 30% வட்டினா மாதம் 2.5% வட்டி வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 9.5 கோடி ரூபா கிட்ட கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க.